ஹாய் தினமலர் வியூவர்ஸ், இன்னைக்கு நமக்குன்னு இருக்க சினிமா செய்திகள் என்னன்னு பார்க்கலாமா? நடிக்கிறதுக்குன்னு வந்துட்டு இன்னும் 4 படம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே லவ்னு போயிட்டாங்க. இப்போ பார்த்தா அவங்க ஃபேமிலியே ரொம்ப அப்செட்டில் இருக்குங்க. வாகை சூடி வந்த இனிமையான நடிகை ஒரு மலையாள டைரக்டருடன் லவ்ல இறங்கி கேரளாவில் படகு வீட்டில் தங்கி காதல் வளர்க்கிறாராம். இப்பதான் 4 காசு கையில பார்த்தா அதுக்குள்ள இந்த மாதிரின்னு ரொம்ப நொந்து போய் பரிதவிப்பில் இருக்காம் குடும்பம். மறுபடியும் அண்ணன் டைரக்ஷனில் நடிக்க இருக்கிறாராங்க தம்பி. எப்பவெல்லாம் தன் படங்கள் சற்று சறுக்குதோ அப்போதெல்லாம் அண்ணனிடம் சரணடைவதை வழக்கமாக வைத்திருக்கும் தனுஷ் இப்பவும் அதையே ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவருடைய சமீபத்திய படங்கள் எல்லாம் அவரை சறுக்கிவிட அதை மறைக்க தயாரிப்பு, பாடலாசிரியர் எனவெல்லாம் பண்ண போதும் இப்போ பவர் பாண்டி படம் மூலம் டைரக்டர் அவதாரமும் எடுத்திருக்கிறார். இருந்தும் தன் நடிப்பு மார்க்கெட்டினை நிலைநிறுத்திக் கொள்ள அண்ணன் செல்வராகவன் இயக்கத்தில் படம் பண்ண இருக்கிறாராம் தனுஷ். மெகா ஸ்டாரையும் டைரக்டர் ஏசிசியையும் அவர் படத்துல நடிக்க வைக்க போறாராம் சீனு ராமசாமி. தர்மதுரை படத்தினை இயக்கி பலரது பாராட்டினையும் பெற்றுவிட்ட டைரக்டர் சீனு ராமசாமி இப்போ அடுத்த பட வேளையில் இறங்கிவிட்டார். இந்த படத்தில் நடிப்பதற்காக மெகா ஸ்டார் மம்முட்டி கிட்டையும் எஸ்.ஏ. சந்திரசேகர் கிட்டையும் கதை சொல்லி அவர்கள் நடிக்க சம்மதம் வாங்கிவிட்டாராம் சீனு. ரீசெண்டா சாமியார் ஒருத்தரை பார்த்தாரா நம்ம சிம்பு, அதனாலதான் நடிக்கவே வந்தேன்னு சொல்றாரு. அது என்னன்னு பாப்போமா? சிம்பு என்றாலே வம்பு என்கிற போல் ஆகிவிட்டது. இந்நிலையில அண்மையில் திருவண்ணாமலைக்கு சென்ற சிம்பு அங்கு ஒரு சாமியாரிடம் சினிமாவில் சரியான வாய்ப்பு இல்லை, அதனால் மனதில் நிம்மதி இல்லை, நானும் சாமியாராகிவிட நினைக்கிறேன் என தெரிவிக்க, நீ நடிகனாக செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு, அதை செய், கூடவே ஏழைகளுக்கு உதவி செய் என தெரிவித்ததால் மீண்டும் நடிக்க வந்தாராம் சிம்பு. பாலிவுட் நீத்து சந்திரா இப்போ குத்தாட்டம் போடவும் ரெடி ஆயிட்டாங்க. பிரபல பாலிவுட் நீத்து சந்திரா யாவரும் நலம் படம் மூலம் தமிழுக்கு வந்தார். பிறகு தீராத விளையாட்டு பிள்ளை படத்தில் 3 ஹீரோயின்களில் ஒருவராக நடித்த அவர் வைகை எக்ஸ்பிரஸ் படத்திலும் 3 ஹீரோயின்களில் ஒருவராக நடிக்கிறார். இதனிடையே சேட்டை, திலகர், யுத்தம் செய் படங்களில் ஒரு பாட்டுக்கு ஆடியவர் அமீரின் ஆதிபகவன் படத்தில் வில்லியாக நடித்தார். இப்போ சூர்யாவின் சிங்கம் 3 படத்தில் ஒரு பாட்டுக்கு செம குத்த இருக்கிறாராம் நீத்து சந்திரா. அழகான நடிகைங்க கூட இப்ப பேய் படத்துல நடிக்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அந்த ஜோதியில ஐக்கியமாயிட்டாங்க ஐஸ்வர்யா ராஜேஷும். இப்போதுள்ள எல்லா நடிகைகளுக்கும் பேயாக நடிப்பதுதான் லட்சியம் போல் இருக்கிறது. அதனால் பேய் படங்களை தேடி தேடி நடிக்கிறார்கள். நயன்தாரா, த்ரிஷா முதல் அறிமுகமாகும் நடிகை வரை பேய் படங்களில் நடிக்க விரும்புகிறார்கள். அட்டகத்தி முதல் காக்கா முட்டை வரை நல்ல கேரக்டர்களில் நடித்து புகழ்பெற்ற ஐஸ்வர்யா ராஜேஷும் மோ என்ற படத்தில் பேயாக நடித்து வருகிறாராம்.